அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் அஃஆலுல் குலூப், உள்ளங்கள் தொடர்பான வினை சொற்கள் இதுக்கு அர்த்தம். அதாவது உள்ளத்தில் நினைக்கிறதை பற்றி சொல்கிற வினை சொற்கள். இந்த வினை சொற்களை தனியாக எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு காரணம். ஏன்னா பொதுவாக வினை சொல்லில் தான் எல்லாம் அடங்கிருமே. இதை பிரித்து தனியாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இது வினையாக இல்லை, செயலாக இல்லை, மனசில் தான் உள்ளதாக இருக்கிறது. அதனால் இது வினை சொல்லுடைய வகையில் அதில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி அதனுடைய கருத்தடிப்படையிலையும் பிரிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த வினை சொற்களுக்கு இரண்டு மஃபூல் கண்டிப்பாக தேவைப்படும். மற்றதுக்கெல்லாம் இரண்டு மஃபூல் கண்டிப்பாக தேவைப்படாது. அப்போ இரண்டு மஃபூல் தேவைப்படுறதுங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டியும் இந்த அஃஆலுல் குலூப், உள்ளம் சம்பந்தப்பட்ட சொற்கள்னு சொல்லி ஒரு 7 சொற்களை வைத்திருக்கிறார்கள். அந்த 7ல் தான் பார்த்துட்டோம். ஹசிப்துங்கிறத பார்த்துட்டோம். ஹசிப்துன்னா ஹசிபன்னு வச்சுக்கிறணும். ஹசிப ஜெய்துன் அம்ரன் சாலிஹன், ஜெய்து அம்ரை சாலிஹி என்று கருதினான், நினைத்தான் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல் லன்னங்கிறது லனன்னு வரும். நம்ம ஷத்து செய்கிற இதுகாமுடைய சட்ட பிரகாரம் லனன என்று இருந்தால் லன்னு என்ன செய்யணும், ஷத்து பண்ணி சொல்லணும். அப்போ லன்னன்னு சொல்லிட்டு வரும்போது பெண்பால் பன்மையிலேருந்து அந்த இதுகாம உடஞ்சிரும். லன்ன லன்னா லன்னு லன்னத்து லன்னத்தா வரைக்கும் தான் ஷத்து செஞ்சே வரும். அதுக்கப்புறம் லனன்ன லனன்த லனன்துமா லனன்து, அந்த ரெண்டாவது நூனுக்கு சுக்குன்னு வந்துடுறதுனால அதில் ஷத்து இல்லாமல் போயிடும். அப்போ லன்ன என்றால் நினைத்தான்றா எந்த நினைத்தான், ரெண்டு நினைத்தான் இருக்கு. மனசில் ஒன்று நினைக்கிறது, அல்லாஹ் நினைக்கிறது, அந்த நினைத்தல் இல்லை. ஒருவனை பற்றி ஒரு விதமாக நினைத்தல், அந்த நினைத்தல். அப்போ லனன்து நான் நினைக்கிறேன், ஜெய்தன் ஜெய்தை பற்றி நினைக்கிறேன், சாரிகன் திருடன் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரி அர்த்தத்துக்கு உள்ளது லன்னங்கிறது. அதுக்கப்புறம் ஹில்துன்னு போட்டிருக்கிறாங்க. ஹில்துங்கிறது இதுவும் தன்னிலை தான். இது தன்னிலை சொல்லத்தான் போட்டிருக்கிறாங்க, தன்னிலை ஒருமையை. இந்த ஹில்துவுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அதனுடைய அசலை பார்க்கணும். ஹில்துன்னா அதனுடைய சென்ற கால வினை படர்க்கு எப்படி வரும்னா ஹால, ஹில்துன்னு போட்டிருக்காங்க. ஹில்து தான் இது போட்டிருக்கு, ஹில்து மட்டும் கிடையாது. ஹசிப்துன்னு போட்டிருக்கு, ஹசிபத்து மட்டும் கிடையாது. ஹசிப ஹசிபா ஹசிபு ஹசிபத்து ஹசிபத்து அவ்வளவும், மா ஹசிப மா ஹசிபா மா ஹசிபு அவ்வளவும் இதில் சேரும். அதே மாதிரி யஹசபு யஹசபானி சேரும், லா யஹசபு லா யஹசபானி. அதே மாதிரி யஹசப் யஹசபான்னு ஏவல். அப்போ ஹசிப்து என்பதில் என்ன அடங்கும் என்றால் ஹசிப்துவும் அதிலிருந்து சர்ஃபு வரக்கூடிய அனைத்தும் என்று அர்த்தம். லனன்துன்னு சொல்கிறாங்களே, அதில் என்ன அர்த்தம், லன்னவும் அதிலிருந்து பிறக்கக்கூடிய எல்லா சொற்களும் இந்த அமல் செய்யக்கூடியதில் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். எல்லா சர்ஃபும் வரும். அது போக நேம பேச மாதிரி இல்லாமல் இதில் எல்லா சர்ஃபுகளுமே வரும். அடுத்ததாக மூணாவது சொன்னது ஹில்துன்னு போட்டிருக்காங்க. ஹில்துங்கிறது அது தன்னிலை ஒருமையை தான் போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்கும், ஹயலன்னு இருக்கும். ஹில்த்துடைய அசல் என்னன்னு கேட்டால் ஹயலன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது, ஹாலன்னு சொல்லணும். சரியா? ஹயலை என்றால் ஹால. அப்போ ஹால ஹாலா ஹாலு ஹாலத்து ஹாலத்தா ஹில்ன. இது பா மாதிரி, பா பா பாவு பாத்து பாத்தா பின்னு சொல்கிறோம்ல, ஏ உள்ள சொல்லுக்கு இந்த இடத்துல பெண்பால் பன்மையில் கசராய் போயிடும். அப்போ ஹில்த ஹில்துமா ஹில்தும் ஹில்தி ஹில்துமா ஹில்துன்னா ஹில்து இதைத்தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஹாலன்னு போட்டு அதனுடைய வகையறான்னு போட்டிருக்கணும். இந்த சர்பில் சொல்லும்போது எப்படி கிதாபோர்டில் எழுதியிருக்காங்கன்னா ஹசிப்து லனன் தூண்டது எல்லாம் அது ஒருமை தண்ணிலாம் போடுறாங்க. ஹசிபவுலேருந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஹசிபவும் அதிலிருந்து பிறந்த அனைத்து சொற்களும், அதே மாதிரி லன்னவும் அதிலிருந்து பிறந்த அனைத்து சொற்களும், ஹாலவும் அதிலிருந்து பிறந்த அனைத்து சொற்களும்னு சொல்லாமல் எல்லாத்துலேயும் என்ன போட்டிருக்கிறாங்க, தன்னிலை போட்டால் என்னவாம்னா தன்னிலை மட்டும்தானது ஒருத்தர் நினைப்பு வரும்ல. அவங்க போட்டாங்க ஹாலாண்டு போட்டால் கூட அதனுடைய வகைன்னு எடுத்துக்கொள்ள முடியும். முதல் வார்த்தையை போட்டோம்னா லனன் தூண்டு பர்டிகுலராக தன்னிலை ஒருமையை போடும்போது என்ன விளங்கிடுவாங்க, அது மட்டும்தான் போல இருக்குதுன்னு நினச்சிக்கிடுவாங்க. அதனால் இப்படி தான் கிதாபுகளில் போடுறாங்க. அதனால் நம்மளும் அதே மாதிரி போட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் என்னென்னா ஹாலை தான். ஹசிப லன்ன ஹால என்றால் என்னென்னா நினைத்தான். இந்த ஹாலவில் இருந்தால் ஹியால்னா சொல்கிறாங்களே,
ஹியால்னா ஒரு நினைக்கிறது, அந்த சந்தேகத்தோடு நினைக்கிறது. அப்போ ஹால என்ற வார்த்தையிலேருந்து பிறக்கக்கூடிய எல்லாமே. இப்போ ஹில்த்துன்னு இங்கே போட்டிருக்கிறாங்க. ஹில்த்து கொண்டு கருத்து என்னென்னு கேட்டால் ஹாலன்னு அர்த்தம். ஹில்த்து தான் இங்கே போட்டிருக்கு. லனன்த்து ஹில்த்து, மூணாவது சொல்லு ஹில்த்து. அந்த ஹில்த்துன்னு போடாமல் என்ன செய்யணும், ஹாலன்னு என்ன அர்த்தம், நினைத்தான். ஹில்த்து நான் நினைத்தேன், ஜெய்தை பற்றி நினைத்தேன். என்ன நினைத்தேன், ஆசியன் ஆசிகன், அவன் ஒரு பாவி கெட்டவன் என்று நான் நினைத்தேன். அது மாதிரி என்னோட நினைக்கலாம், ஒருத்தனை பற்றி எப்படி நினைக்கலாம்ல, நினச்சதெல்லாம் போட வேண்டியதான். நல்லதாகவும் நினைக்கலாம், கெட்டதாகவும் நினைக்கலாம். அந்த நினைப்பு கன்ஃபார்ம் இல்லாமல் ஒரு சந்தேகத்தோடு உள்ளது. இந்த 3 சொற்களும் ஹசிப, லன்ன, ஹால. ஹசிப்து, லனன்து, ஹில்த்து. இப்படி கிதாபில் உள்ளபடி சொல்கிறான்னா ஹசிப்து, லனன்து, ஹில்த்து. அது துவக்கத்திலிருந்து சொல்வதாக இருந்தால் ஹசிப, லன்ன, ஹால. இந்த 3 சொற்களும் அஃபாலுல் குலூபில் உள்ளது. மனசில் நினைக்கிறத பற்றி சொல்லணும். இந்த சொல்ல போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு டவுட்டோடு அவன் சொல்கிறான்னு அர்த்தம். இந்த ஹசிப்து போட்டு சொன்னான்னு சொன்னால் அந்த இவனை பற்றி நல்லவன் நினைக்கிறான்ல, அது கன்ஃபார்ம்லாம் கிடையாது, ஒரு ஊகமாக சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 அப்படி ஆயிடுச்சா. அடுத்து இன்னொரு 3 இருக்குது, அதுக்கு இதே தான் அர்த்தம். இந்த சில உதாரணங்கள் போட்டு காட்டுறாங்க. ஹசிப்து ஜெய்தை பற்றி நினைத்தேன். முதலாவது எழுத்துக்கு பற்றின்னு போட்டுக்கிறோங்க. ரெண்டாவது என்றுன்னு போட்டுக்கிறோங்க. ஜெய்தை பற்றி பாலில் என்று நினைத்தேன். பாலில்னா சிறந்தவன். ஹசிப்து ஜெய்தை பற்றி நினைத்தேன், பாலிலன் சிறந்தவன் என்று நினைத்தேன். அப்போ அந்த இது நினைத்தேன்னா டவுட் அறகுறையாக நினைக்கிறது. அதே மாதிரி லனன்து பக்ரன், நாயிமன். பக்ரங்கன்னு படுத்து கிடக்கிறான், தூங்குற மாதிரி நினைக்கிறான்னா டவுட் வருது. அப்போ லனன்து பக்ரன் நாயிமன், பக்ர் தூங்குறாதான் நினைக்கிறானா, தூங்குபவனாக. நாயிமுன் என்றால் நாமண்டா தூங்கினான், நாயிமுன் தூங்குபவன், நாயிமன் தூங்குபவனாக பக்கரை பற்றி நான் நினைத்தேன். இது அல்லுன்னு கூட போடுற, வருங்காலமாக கூட போடலாம். அல்லுன்னு பக்ரன், பக்கரை பற்றி நினைக்கிறேன், நாயிம் என்று நினைக்கிறேன். அது மாதிரி நீ ஏவலாக கூட செய்யலாம், விளக்கலாக கூட செய்யலாம். லா தல்லுனுன் நினைக்காதே, பக்கரை பற்றி நாயிமன் இதில் உள்ள எல்லாமே சர்வ் செய்யக்கூடிய எல்லாமே என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கிறலாம். அப்போ 2 மஃபூல் அதுக்கு வந்துடும். அதே மாதிரி ஹில்து ஜைதன் காயிமன், ஹில்து ஹாலிதன் காயிமன். ஹாலிது என்பவன் ஹாலிதை பற்றி காயிமன் நிற்பவன் என்று நினைத்தேன் இப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹாலுக்கு பதிலாக வருங்காலமாக போட்டு ஹால எஹாலு, எஹையலுன்னு வரும்ல, எஹாலுன்னு வரும். அப்போ அஹாலு நான் நினைக்கிறேன், ஹாலிதை பற்றி காயிமன் நினைக்கிறேன். இந்த 3 அஃபாலுல் குலூபில் டவுட்ஃபுல் உள்ளது, சந்தேகத்தோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த இன்னொரு அர்த்தம், இன்னொரு சொல் என்னன்னு கேட்டால் அலிமங்கிற வார்த்தை. இது அஃபாலுல் குலூபில் 4வது. அந்த 3 முடிஞ்சிருச்சு. 4வது என்னென்னு கேட்டால் அலிம்துன்னு போட்டிருக்கிறாங்க. நம்ம அலிமலேருந்து உள்ள அனைத்தும் தான் அது. அப்போ இந்த அலிமக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அலிமவுக்கு 2 அலிமை இருக்கிறது. ஒன்று இல்மு அறிகிறோம்ல, அறிந்து கொண்டேன், ஒரு பாடத்தை அறிஞ்சிக்கிட்டீங்க, அதுக்கு 2 மஃபூல் வராதுல்ல. அலிம்துல் குரானை நான் அறிந்து கொண்டேன், அலிம்துல் ஹதீஸை அறிந்து கொண்டேன், அலிம்துல் நஹ்வை அறிந்து கொண்டேன், அலிம்து சர்ஃபை அறிந்து கொண்டேன், அலிம்து தபாகத்தை சமையலை நான் அறிந்து கொண்டேன், அலிம்துல் கிதாபத்தை எழுதுறதை பற்றி அறிந்து கொண்டேன். இப்படி சொன்னோம்னு சொன்னால் அறிந்து கொண்டேங்கிற அர்த்தத்துலையும் அலிமை இருக்கிறது. அதுதான் ஜாஸ்தியாக இருக்கிறது. அலிமாவுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், இல்முங்கிறமுல ஆலிமுல்லாம் சொல்கிறீங்கல்ல, அறிந்தவன் சொல்லி, அந்த அலிமை தான். அலிமை என்றால் அறிந்தான், ஆலிமுன் அறிந்தவன், மாலூமுன் அறியப்பட்டது. இந்த மாதிரி என்ன செய்கிறது வரக்கூடிய அலிமைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த அலிமாவை இங்கே சொல்லலை. ஏன்னா அதுவும் மனசில் உள்ளது தான், அறிகிறது மனசில் உள்ளது தான். ஏன் சொல்லலைன்னு கேட்டால், அதுக்கு 2 மஃபூல் தேவைப்படாது. அலிம்து நகுவை அறிந்து கொண்டேன், நகுவை அறிஞ்சிக்கிட்டேன், அவ்வளோதான். அலிம்து நஹ்வை என்றால்
நகுவை அறிந்து கொண்டேன். அலிம்து சர்ஃப, சர்ஃப அறிந்து கொண்டேன். அலிம்து உசூலுல் ஃபிக்ஹி, உசூலுல் ஃபிக்ஹை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எல்லாத்துக்குமே என்ன வரும்னு கேட்டால் ஒரு மஃபூல் வரும். ஒரு மஃபூல் வர்ற அலிமவும் மஃபால் குலுபு தான். இவங்க அதை இது இங்கே சொல்லலை. ஏன்னாடா இவங்க எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு மஃபூலை காட்டுறதுக்கு தான் சொல்கிறாங்க. அந்த அலிம்த்தும் கல்பு தானே. அறிகிறது கைனால் அறிய முடியும், கை கால்னால் அறிய முடியாது. அறிதல் என்பதும் உள்ளத்தால் தான் அறிய முடியும். அப்போ அறிதல் என்பது கல்ஃபா அஃபால் குலுபா இருந்தாலும் இவங்க இங்கே இந்த பாடத்தில் அமல் விஷயத்துக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதுக்கு ரெண்டு மஃபூல் வருங்கிறாங்க. ரெண்டு மஃபூல் இதுக்கு வராது. எதுக்கு வராது? அறிந்தான் என்ற அர்த்தத்தில் அலிம வந்தால் எதை அறிந்தானோ அதை பற்றி சொல்லிட வேண்டியதானே. ஏதோ ஒன்று அறிஞ்சிருப்பான்ல, அந்த அறிந்ததை என்ன செய்யணும், சொல்லிட்டு போயிடணும். இந்த அலிமக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கருதுகிறேன். சொன்னோம்ல, அது நினைத்தேன், இது கருதுகிறேன். கருதுகிறேன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் உறுதியான முறையில் கருதுவது. அலிம்து செய்தன், செய்தை பற்றி கருதுகிறேன். சாலிஹன், நல்லவன் என்று கருதுகிறேன். அலிம் அதான் ஹசிப்துக்கும் அதான் அர்த்தம், அலிம்துக்கும் அதான் அர்த்தம். ஹசிப்துல கொஞ்சம் டவுட் இருக்கும்போது சொல்லணும், டவுட் இல்லாமல் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியும் போது அலிம்துன்னு சொல்லணும். சரியா? அப்போ அலிம்து என்பதற்கு அறிந்தேன்ற அர்த்தம் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மஃபூல் தான் வரும். அது அஃபால் குலுபா இருந்தாலும் அவர் ஒரு மஃபூல் தான் வரும். கருதினேன்னு சொன்னால் ஒன்றை கருதினால் ஒரு எதை பற்றி கருதினா என்னவாக கருதினா ரெண்டு சொல்லணும்ல. ஜெய்தை கருதினேன்னு சொல்ல முடியுமா? ஜெய்தை நான் கருதினேன். என்னடா கருதின செய்த? அவன் நல்லவன்ட்டு கருதினேன், உழைப்பாளின்னு கருதினேன், ஃபக்கீர் ஏழைன்னு கருதினேன், கனியன் பணக்காரன்னு கருதினேன்னு அவனு சொல்லணும்ல. அப்போ கருதுகிறேங்கிற அர்த்தத்தில் உள்ளதான் இப்போ நம்ம பேச்சுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ அஃபால் குழுப்பில் எதை எடுத்துக்கிறோம்? அலிமை ரெண்டு அலிமை இருக்கிறது. ஒரு அலிமை அறிந்தான், இதுதான் ஜாஸ்தி. ஆனால் அந்த கிதாபில் சில நேரத்தில் இந்த அர்த்தம் வருங்கிறாங்க, மாற்றி போட்டிருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அலிமாவுக்கு அறிந்தான் என்பதுதான் ஜாஸ்தி, மிக மிக அதிகம். இந்த கருதினாண்டு வரக்கூடியது அதோட கம்பேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த குறைவாக வரக்கூடிய அந்த அலிம்து தான் அஃபால் குழுப்பில் இந்த பாடத்துக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ அலிம்து நான் நினைத்தேன் என்று சொன்னால் கொஞ்சம் டவுட் இருக்குன்ற அர்த்தம் தானே. கருதுகிறேன் என்று சொன்னால் கொஞ்சம் உறுதிப்பட நான் நம்புகிறேன், நம்புறேன்னு கூட போட்டுக்கிறேங்களேன். தமிழுக்கு எது வருமோ சந்தேகம் இல்லாமல் நினைக்கிறதுக்கு என்ன வார்த்தை நீங்களாக போட்டுக்கலாம். வாங்குதா? அலிம்து மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான். அலிம்து அதே மாதிரி ராய்த்து, ராண்டு ஒன்று. அலிம்துன்னா அலிமாவிலேருந்து வச்சுக்கணும். அலிம்துன்னா அலிமை, அலிமா அலிமா அலிமோ அலிமத் அலிமத்தா அம்புட்டும் அதில் அடங்கிடும். இது ஒரு அஃபால் குழுவு. இந்த அலிமா என்ன செய்யணும், என்ன அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்த போகிறோம்னு நினைக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு பயன்படுத்த போனீங்கன்னா அதுக்கு ஒரு மஃபூலை மட்டும் போடுங்க. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மாதிரியாக நினைக்கிறதுன்ற அர்த்தத்தில் பயன்படுத்தினால் அதுக்கு ரெண்டு மஃபூலை போடுங்க. அது ஒரு கிதாபை படிக்கிறீங்க, ஒரு மஃபூல் தான் வந்திருக்குது, அதை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இது அறியிற அர்த்தத்தில் உள்ள நுழைக்கிடலாம். ரெண்டு மஃபூல் வந்திருக்குது, ரெண்டு நசப்பு வந்திருக்குது. அப்போ இதை கருதுவது. ஒரு கிதாபு வாசிக்கிட்டு வர்றீங்க, இந்த சொல்லுக்கு பின்னாடி என்ன செய்யறதுக்கு ஒரே ஒரு மஃபூல் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன அர்த்தம் செய்யணும் அந்த இடத்துல? அந்த மஃபூலை வச்சு என்னுடைய அர்த்தத்தை தீர்மானிச்சுக்கலாம். ஒரு மஃபூல் வந்தால் அலிம்துன்னு அறிந்து கொண்டேன், அலிம்துன் நகுவன்னு போட்டிருக்காங்க, ஒன்று தான் போட்டிருக்காங்க, இன்னொன்று போடலை. அப்போ நகுவை கருதலையே, நகுவை அறிந்து கொண்டேன்னு முடிச்சிட வேண்டியதான். அப்போ அலிம்து செய்தன் ஃபாலிரன்னு போட்டால் அலிம்துக்கு ரெண்டு வருது, அப்போ கருதுறது. அப்போ அந்த அலிம்துக்கு பின்னாடி அலிமோவுக்கு பின்னாடி ஒரு மஃபூல் வந்தால் அறிந்தான்ற அர்த்தம் கொடுத்துருங்க. ரெண்டு மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால் அது என்னவாக கருதினான்கிறதையும் சேர்த்து போட்டு கருதினான்ற அர்த்தத்தை மாற்றிருங்க. சரியா? இது ஒரு ஃபேலு அஃபால் குழுவு. அலிமோவுக்கு பிறகு ராய்த்து, ராவுக்கு என்ன அர்த்தம்? ராண்டா பார்த்தான். இதுதான் 90% அதுக்கு அர்த்தம். ராவுக்கு அசல் அர்த்தம் என்னது? 90% பார்த்தான்றது அர்த்தம். இறைவனை பார்க்கணும், இறைவனை காட்டணும்லாம் கேட்டாங்கல்ல, அது மாதிரி ராய்த்து அது மாதிரிலாம் வரலாம். என்னது? பார்த்தான் தான் அர்த்தம். அதே நேரத்தில் குறைவாக கருதினேன்ற அர்த்தம் வரும். ரைங்கிறாங்கல்ல, ராவுலேருந்து ருயத்துங்கிற மஸ்தர் வந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தல்ன்ற அர்த்தமாயிரும். ரை என்ற அர்த்தம் மஸ்தர் வந்துச்சுன்னு சொன்னால் கருதல்னு அர்த்தமாயிரும். மஸ்தர் வந்தாலும் ஃபேல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரஅய என்று இருக்கும். அதை எப்படி சொல்லுவோம்? ரா என்று சொல்லுவோம்.
இப்போ ரஆன்னு சொன்னால் பார்த்தான், அதிகமான அர்த்தம், அல்லது கருதினான். வழங்குதா? இப்போ ராயத்தூங்கிற வர எல்லா இடத்துலையும் பார்த்தேன்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. ராயத்தூக்கு பின்னாடி பார்க்கணும். ஒரு மஃபூலா 2 மஃபூலான்னு பார்க்கணும். ஒரு மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால் என்னது? இன்னி ராய்த்து அஹத் அஷர கௌகபன். யூசுப் நபி சொல்லுவாங்கல்ல, கனவு கண்டுட்டு, இன்னி ராய்த்து நான் பார்த்தேன், அஹத அஷர கௌகபன் 11 நட்சத்திரங்களை நான் பார்த்தேன். ராயத்து வந்திருக்கு, அஹத அஷர கௌகபன்ட்டு ஒரு மஃபூல் தான் வந்திருக்குது. 11 நட்சத்திரம் ஒரு வார்த்தை தானே. 11 நட்சத்திரங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு. இந்த ரா வந்து இதில் வராது, கல்புக்கு சம்மந்தமே இல்லை, கண்ணுக்கு சம்மந்தப்பட்டதாக போயிடும். பார்த்தேன்ட்டு எதை கொண்டு உள்ளது? கண்ணால் தானே பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால் கண்களால் பார்த்தேன்னு அர்த்தம் செய்யணும். 2 மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால் தான் இது பார்க்குறத பற்றி சொல்லலை, கருதுவதை பற்றி பேசுகிறது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோங்க, ராவுலேருந்து எறாண்டு வரும். இதுக்கு மட்டும் ராங்கிற சொல்லுக்கு மட்டும் தனி சட்டம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ராவுக்கு வருங்காலம் ஆண்டு வரும். ஆண்டு சொல்ல மாட்டாங்க, எறாண்டு சொல்லுவாங்க. எறையானி எறவுன, தரையானி இறையின, தரையானி தரவுன, தரையானி தரையின, நரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தராவூரில் வந்து உதாரணம் காட்டுறதா இருந்தால், இப்போ அலம் தர, நீ பார்க்கவில்லையா? லம் ஒன்று அலம் தர கைஃபன் படிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் இந்த ராவில் உள்ளது தான். நீ பார்க்கவில்லையா? கைஃப ஃபஅல ரப்புக, உமது இறைவன் என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா? பி அஸ்ஹாபில் ஃபீல், யானைப்படையினரை என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையான் இருக்குது. அப்போ யானைப்படையினரை வந்து என்ன செய்தான் என்று 2 வர்றதுனால இதில் வந்து பார்க்குறது கிடையாது, பார்க்குறதுல சிந்திக்கிற அர்த்தம் வந்துடும். ஏன்னு கேட்டால் 2 காரணம். அது பார்க்குற ரசூல்லா காலத்தில் இருக்கலையா, அவங்க முன்னாடி நடந்துச்சு, கடந்த காலத்து சம்பவத்தை அதை சொல்கிறான். அது மாதிரியான இடத்துல வச்சு விளங்கிக்கிறோம். அதை விட்டுட்டு பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஆண்டு வர்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தான்னு தான் அர்த்தம் செய்யணும். எந்த இடத்துல 2 மஃபூல் வருகிறதோ என்ன செய்கிறது? அப்போ என்னடா 2 மஃபூல் வந்துருக்குதே, பார்க்குறதுக்கு ஒன்று தானே வரணும். ராயத்துல் கிதாப ராயத்து ஜெய்தை பார்த்தேன்னா ஜெய்தை பார்த்தேன், கண்ணால் அவனை பார்த்தேன்னு அர்த்தம். விளங்குதா? ராயத்து ஜெய்தன் சாலிஹன், இந்த ஜெய்து வந்துருக்கு, ஒரு சாலிஹ் வந்திருக்குது. இப்போ 2 வந்துருச்சா? ராவுக்கு பார்த்தான்னு அர்த்தம் கிடையாது. 3க்கும் ஒரே அர்த்தமாயிரும். அலிம்துன்னு சொன்னாலும் கருதுறேன்னு தான் அர்த்தம், ராயத்துன்னு சொன்னாலும் கருதுறேன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி வந்து 3வது வந்து வஜத்து, அதுக்கு அந்த அர்த்தம் தான். அப்போ இந்த ரா என்பதிலிருந்து வரக்கூடிய ராயத்துவை போட்டிருக்கிறாங்க. இதுவும் என்னது? அஃபாலுல் குலுபில் உள்ளது. எப்போ அஃபாலுல் குலுபாகும்னு கேட்டால் இந்த அர்த்தம் கொடுத்தா தான். எந்த அர்த்தம்? கருதுறதுங்கிற அர்த்தம் கொடுத்தா தான் இது அஃபாலுல் குலுபு. காணுவதுன்ற அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது கண்ணுடைய செயலாக போயிடும், கல்புக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ பார்த்தான்கிற அர்த்தத்துலேயும் இந்த சொல்லு வரும், அதுதான் அதிகம். கருதினான் என்ற சொல்லு வரும், அது கம்மி. எந்த இடத்துல எப்படி சொல்லணும் குழப்பம் உங்களுக்கு வர தேவையில்லை. ஒரு மஃபூல் வந்தால் பார்த்தான்ட்டு போயிருங்க. ராயத்துல் கமரை பார்த்தேன், அவ்வளோதான். கமரை பார்த்தேன், கமர்னா சந்திரன். ராயத்துல் கமர பாசிகன், கமர் வந்து உதிப்பதாக நான் என்ன செய்கிறேன், அதை கருதுகிறேன் அப்படின்னு கருதுறதா போயிடும். 2 வந்துச்சுன்னா. அப்போ அந்த மாதிரி வந்து 2 மஃபூல் வர்ற இடத்துல பூரா என்ன செய்யுங்க, எண்ணுகிறேன், கருதுகிறேன், அது மாதிரியான நினைக்கிறேன்ற அர்த்தத்தை வச்சுக்கிட்டு உறுதிப்பட சொல்கிறது. அதுக்கு அடுத்தது ராயத்துக்கு அப்புறம் வஜத்துன்னு சொல்லிருக்கு. வஜதன என்ன அர்த்தம்? வஜத என்றால் அடைந்தான். ஒரு பொருளை அடைந்து கொள்வதற்கு பேர் வஜதன்னு சொல்லுவாங்க, பெற்றுக்கொள்வது. அதாவது நீங்கள் செல்வத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, கல்வியை பெற்றுக்கொள்கிறீங்க, எத்தனையோ நீங்களாக உழைத்து அடையலாம், அல்லது யாராவது தந்து நீங்கள் அதை அடையலாம். ஒரு பொருளை வந்து பெற்றுக்கொள்வதற்கு தான் வஜதன்னு சொல்லுவாங்க. வழங்குதா? அப்போ வஜத என்றால் பெற்றுக்கொண்டான். நான் உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்பி வைக்கிறேன், கிடைச்சான்னு கேட்குறேன். வஜத்து பெற்றுக்கொண்டேன், நான் அனுப்புனது உங்களுக்கு வந்து கிடைத்ததுன்னு அர்த்தம். அப்போ வஜத என்கிற வார்த்தைக்கு வந்து பெரும்பாலும் இதே மாதிரி 90% ஒரு ஏறக்குறைய 90% எப்படி வரும்னு கேட்டால் ஒன்றை பெற்றுக்கொள்வது என்கிற அர்த்தத்துக்கு தான் வரும். குறைவாக கருதுவதுங்கிற அர்த்தத்துக்கு வரும். வஜத்துனா என்னது? நான் கருதுகிறேன். அப்போ அலிம், இந்த 3க்குமே, எந்த 3க்கும், அலிம்து இருந்தாலும் சரி, ராய்த்து இருந்தாலும் சரி, அப்புறமேலு என்னது வஜத்து இருந்தாலும் சரி, 3க்குமே என்ன அர்த்தம்னு கேட்டால்
ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? கருதுகிறேன். மூணுக்கு ஒரே அர்த்தம். எப்போ மூணுக்கு ஒரே கருதுகிறேன் எப்போ வரும்னு கேட்டால், இந்த 2 மஃபூல் வரும் பொழுது. அலிம்து, ராய்த்து, வஜத்து இந்த 3 வினை சொற்களுக்கும், அதாவது அலிம, ரா, வஜத இந்த 3 வினை சொற்களுக்கும் ஒரு மஃபூல் வருமானால் அதனுடைய அர்த்தம் வேறு, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் வேறு. 2 மஃபூல் வருமானால் 3க்கு அர்த்தம் ஒன்று. ஒரு மஃபூல் வந்தால் அலிமோடைய அர்த்தம் வேறு, ராவுடைய அர்த்தம் வேறு, வஜதோடைய அர்த்தம் வேறு. சரியா? அதுக்குரிய பெரும்பான்மையான அர்த்தம் வந்துடும். இந்த அலிம்துக்கு பின்னாடி 2 மஃபூல் வந்துச்சின்னு சொன்னால், ராயத்துக்கு பின்னாடி 2 மஃபூல் வந்துச்சின்னு சொன்னால், வஜத்துக்கு பின்னாடி 2 மஃபூல் வந்துச்சின்னு சொன்னால் கருதுகிறேன். 3க்கு ஒரே அர்த்தம் தான். எப்போ 3க்கு ஒரே அர்த்தமாகும்? கருதுகிறேங்கிற அர்த்தம் கொடுத்தா தான் 3க்கு ஒரே அர்த்தமாகும். இல்லை ஒரு மஃபூல் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அலிமாவுக்கு ஒரு மஃபூல் வந்தால் அறிந்தேன்ற அர்த்தம், ராயத்துக்கு ஒரு மஃபூல் வந்தால் பார்த்தேன்ற அர்த்தம், வஜத்துக்கு ஒரு மஃபூல் வந்தால் பெற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். ஒவ்வொன்றுக்கு தனித்தனி அர்த்தம் இருக்குது. எப்போ சிங்கிளாக ஒரு மஃபூல் வரும் பொழுது. 2 மஃபூல் வந்துச்சின்னு சொன்னால் 3க்கு சேர்த்த ஒரே அர்த்தம் தான். என்னதான்? கருதுகிறேன், கருதினேன். கருதுகிறேன் வருங்காலமாக சொல்லக்கூடாது, கருதினேன். அப்போ அந்த இது ஒரு 3 ஆச்சு. அப்போ என்ன படிச்சிருக்கணும்? முதல்ல 3, அதாவது ஹசிப்து, லனன்து, ஹில்து. இந்த ஒரு 3 ஹசிப்து, லனன்து, ஹில்து 3. அது நினைக்கிறது கொஞ்சம் டவுட்டோடு நினைக்கிறது. அடுத்தது அலிம்து, ராய்த்து, வஜத்து இதுவும் நினைக்கிறது கொஞ்சம் உறுதிப்பட நினைக்கிறது. அதுக்கு நினைக்கிறது என்று இது கருதுகிறதுன்னு சொல்கிறோம். இதை விட பொருத்தமான வார்த்தை உங்களுக்கு கிடைச்சா அதை போட்டுக்கிறோங்க. சரியா? இந்த விஷயம் என்னவாக இருக்கணும்? உறுதியாக நினைக்கிறத சொல்லணும். அதுதான் அடிப்படை. அடுத்ததாக என்ன செய்யணும்? இந்த உதாரணம் போடுவாங்க கிதாபில். இப்படி அலிம்து ஜெய்தன் அமீனன். ஜெய்தை அமீன் நம்பகமானவன் என்று கருதினேன். அலிம்து கருதினேன், ஜெய்தை பற்றி கருதினேன், அமீனன் அமீன் என்று அமீன்னா நம்பிக்கையானவன், நாணயமானவன் என்று நான் கருதினேன். இப்போ 2 மஃபூல் வந்ததுனால கருதினேன். இதில் அமீனை எடுத்துட்டீங்கன்னு வைங்க. அலிம்து ஜெய்தை எனக்கு தெரியும், ஜெய்தை அறிஞ்சிக்கிட்டேன். உனக்கு ஜெய்தை தெரியுமாப்பா? ஜெய்தை தெரியும். ஜெய்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அவ்வளோதான். ஜெய்தை பற்றி யாரும் தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்படி சொல்ல நினச்சிங்கன்னா அலிம்து ஜெய்தன், எனக்கு ஜெய்தை தெரியும், ஜெய்தை அறிவேன். அப்போ ஜெய்தை அறிவேன்டா என்ன அர்த்தம்? ஜெய்துன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தோற்றம் எனக்கு தெரியும்னு அர்த்தம். அப்போ ஒரு மஃபூல் போட்டிங்கன்னா அறிந்தேன்னு அர்த்தம். 2 மஃபூல் போட்டால் அவனை அமீனாக அறிந்தேன்னு வந்துடும், கருதினேன்னு வந்துடும். அடுத்ததாக ராய்த்து அம்ரன். ராயத்து அம்ரன் மட்டும் நினச்சின்னு வைங்க, அம்ரை பார்த்தேன்னு அர்த்தம். ராயத்து பார்த்தேன், அம்ரை பார்த்தேன். அதான் அதனுடைய வேறு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இன்னொரு மஃபூல் சேர்ந்துருச்சு ஃபாதிலன்னு சொல்லி. இது பார்க்குறதுக்கு 2 வராத. அப்போ இது கருதுறது தான். ராயத்து அம்ரன், அமரை பற்றி கருதுகிறேன், ஃபாதிலன் சிறந்தவன் என்று கருதுகிறேன். அப்போ அந்த வாவு ஏன் போட்டிருக்கோன்னு அன்றைக்கி விளக்கியாச்சு. அம்ரு உமர் வித்தியாசத்துக்கு போடுவாங்க. சரியா? அம்ருன்னு சொல்கிற இடத்துல வாவு சும்மா சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ ராயத்து அம்ரன், அம்ரை நான் கருதுகிறேன், ஃபாதிலன் அவன் சிறந்த ஆளாக தான் எனக்கு தெரியுது. சில செயல்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபார்மாக ஒரு 75% நம்பிக்கை இருந்தால் கருதுகிறேன்னு சொல்லுவோம். ஒரு 25% நம்பிக்கை இருந்தால் எண்ணுகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். சரியா? அது டவுட்டு, இது உறுதி. அப்போ ராயத்து அம்ரன் 2 மஃபூல் வந்துருச்சு. அதே மாதிரி வஜத்து என்றால் பெற்றுக்கொண்டேன். வஜத்துல் பைத்த, ஒரு வீட்டை அடைந்து கொண்டேன். காசு கொடுத்து ஒரு பத்திரம் போட்டு பதிவு பண்ணிட்டீங்க. வஜத்துல் பைத்த, அந்த வீட்டை நான் பெற்றுக்கொண்டேன், வீட்டை அடைந்து கொண்டேன், வீட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு வஜத்துக்கு அர்த்தமாயிரும். ஒரு மஃபூல் வந்தால். 2 மஃபூல் வந்தால் வஜத்துல் பைத்த ரஹீனன், வீடு ரஹீன் என்றால் அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. ரஹனுண்டா என்ன? ரஹனுண்டா அடமானம். ரஹீன் என்றால் மருஹூனு அடமானம் வைக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஃபாயிலுங்கிறது இஸ்முல் மஃபூலுடைய அர்த்தத்தில் உள்ளது. அப்போ ரஹீனன் வீடு அடமானம் வைக்கப்பட்டதாக கருதுகிறேன். ஒரு வீட்டை பார்த்துட்டு இந்த வீடு விலை வாங்கலாமான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. இல்லை வாங்கிறவனா, அது அடமானத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பேச வேண்டியிருக்கு. அப்போ வஜத்து போடணும். வஜத்துல் பைத்த, இந்த வீட்டை ரஹீனன் அடமானம் வைக்கப்பட்டதாக நான் கருதினேன் அப்படின்னு அர்த்தமாயிரும். அப்போ இந்த வஜதை என்பது இந்த 2 மஃபூல் இல்லாட்டி பெற்றுக்கொண்ட அர்த்தமாயிரும். இது ஒரு 3 ஆச்சா. முதல் 3 ஹசிப, லன்ன, ஹால. இந்த 3 ஷக்குனா டவுட்டு.
அலிம ரா வஜத இந்த 3 யக்கீன். அது ஷக்கு, இதுக்கு பேர் யக்கீன்பாங்க. ஷக்கு யக்கீனுடைய ஃபேல்னு இதுக்கு பேருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஷக்குடைய ஷக்குன்னா டவுட்டு. ஷக்குடைய ஃபேல் எதுன்னு கேட்டால் ஹசிப லன்ன ஹால. யக்கீனுடைய ஃபேல் என்னன்னு கேட்டால் அலிம ரா வஜத. இந்த 3 ஆச்சு. அப்போ மொத்தம் 7ன்னு சொன்னாங்கல்ல. 7வது என்ன என்று கேட்டிங்கன்னா ஜாம்து ஜாம ஜாம்துன்னு போட்டிருப்பாங்க. ஜாம ஜே ஐன மீம் ஜாம. இந்த ஜாம என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் இதை ஒரு பயன்படுத்தினான்னு சொன்னால் அவன் உறுதிப்பட சொல்கிறானா டவுட்டாக சொல்கிறானான்ட்டு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம் இதை. அந்த 3 பயன்படுத்தினான், முதல் 3 பயன்படுத்தினான்னா இவன் நினைக்கிறது டவுட்டோடு சொல்கிறான்னு விளங்கிக்கிறவங்க. 2வது 3 சொல்ல பயன்படுத்தினான்னு கேட்டால் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு தான் சொல்கிறான் அப்படி விளங்கிக்கிறவங்க. ஜாம்த்து போட்டதாக இருந்தால் இப்படின்னு நினச்சிக்கலாம், அப்படின்னு நினச்சிக்கலாம். உறுதியான விஷயத்துக்கும் சொல்லலாம். உறுதி இல்லாமல் அநேகமாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்போ ஜாம்த்துங்கிறது ஷக்குக்கும் யக்கீனுக்கும் உள்ளது. முதல் 3 வந்து ஷக்குக்கு உள்ளது, 2வது 3 வந்து யக்கீனுக்கு உள்ளது. யக்கீன்னா உறுதி. 3வது லாஸ்ட்டாக உள்ள ஒன்று வந்து எதுக்குரியது? இது வந்து ஷக்குக்கும் உள்ளது யக்கீனுக்கும் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாக்கிய அமைப்பை பொறுத்தும் சில விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். சில விஷயத்தை புரியலைன்னா 2க்கும் உள்ளதுன்னு விட்டுற வேண்டியதான். உதாரணமாக வந்து இப்போ ஜாம்துல்லாஹ கஃபூரன், அல்லாஹ்வை மன்னிப்பவன் என்று நான் கருதுகிறேன். இது டவுட்டாக நமக்கு? ஒரு முஸ்லீம் சொல்கிறான். ஒரு முஸ்லீம் இதை சொன்னான்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் அல்லாஹ் பற்றி எப்படி நினைப்பான்? உறுதிப்படுத்தானே நினைப்பான். அல்லாஹ் மன்னிக்கிறவன் நினைப்பானா? இல்லை, அல்லாஹ் மன்னிக்கிறேன் தெரியலையே, டவுட்டாக இருக்கான்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறான்னா ஜாம்துல்லாஹ கஃபூரன், அல்லாஹ் கஃபூர் என்று நான் கருதுகிறேன். இந்த இடத்துல உறுதிக்கு வந்துருச்சு. இப்போ ஜாம்துங்கிறது சரி. இதை முஸ்லீம் இல்லாத ஒருத்தன் மக்கா காஃபீர் மாதிரி சொல்கிறான்னு வைங்க, ஜாம்துல்லாஹ கஃபூரன், அல்லாஹ் கஃபூர்னு நினைக்கிறான். அவன் நான் அறகுறையத்தை நம்புகிறான். அல்லாஹ் மன்னிச்சாலும் மன்னிக்கலாம் நம்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அப்படி உள்ளவன் அவன் சொன்னால் என்ன அர்த்தமாகுது? ஷக்காகுது. 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஜாம்து என்பது வந்து அந்த உறுதிப்பட உள்ளதுக்கும் சொல்லிக்கிறலாம், உறுதி இல்லாமல் ஹசிபாவுடைய அர்த்தத்துக்கும் சொல்லிக்கிறலாம், உறுதியோடு உள்ள அலிமாவுடைய அர்த்தத்துக்கும் சொல்லலாம். இந்த 3க்கு பதிலாகவும் இதை சொல்லிக்கிறலாம். அந்த 3க்கு பதிலாகவும் அந்த 6 இடத்துல இதை ஒன்றை பயன்படுத்திக்கலாம். அது என்ன செய்யாது? உறுதியை உங்களுக்கு தெளிவு கிடைக்காது. அந்த 3 பயன்படுத்தினா உறுதி, இந்த 3 பயன்படுத்தினா உறுதியற்றதுன்னு சொல்கிறோம்ல, அந்த வித்தியாசம் வராதே தவிர கருதுறதுங்கிற ஒரு பொது அர்த்தம் வந்துவிடும். அது ஜாம்துங்கிறது. ஜாம்துல்லா கஃபூரன், ஜாம்து ஜெய்தன் ஷக்கூரன், ஜெய்து வந்து நன்றி செலுத்துவோன் என்று நான் நினைக்கிறேன். டவுட்டாக நினைக்கிறானா உறுதியாக நினைக்கிறானான்னு தெரியல. 2க்கும் இது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்போ அஃபாலுல் குலூபி என்பது அலிம்து ஜெய்தன் பால்திரன், அது வந்து உதாரணம். சரி, இப்போ இதை நல்லா விளங்கிக்கிறங்க. அதாவது கல்புடைய ஃபேல்னு சொல்கிறது வந்து மொத்தம் 7. முதலாவது 3 வந்து ஹசிப லன்ன ஹால. இந்த 3 வந்து நினைத்தான்கிற ஒரு அர்த்தத்துக்கு வரக்கூடிய, கொஞ்சம் டவுட்டோடு வரக்கூடியது. 2வது 3 சொற்கள் எதுன்னு கேட்டால் அலிம ரா வஜத. இந்த சொற்கள் வந்து உறுதியாக நினைக்கிறத காட்டும். இதுக்கு வந்து வேறு வேறு அர்த்தங்கள் அதுக்கு இருக்கிற. இந்த 3 சொற்களுக்கு அறிந்தாண்ட அர்த்தம், பார்த்தாண்ட அர்த்தம், பெற்றுக்கொண்டாண்ட அர்த்தம் இருக்கிறது. அப்போ இந்த 2 மஃபூல் வரும்போது மாத்திரம் என்ன செய்யணும்? கருதுறதுங்கிற அர்த்தம் கொடுக்கணும். ஒரு மஃபூல் வந்து செஞ்சோன்னா என்ன செய்யக்கூடாது? வந்து ஒரு பார்க்குறதுன்னு அர்த்தம் செய்யணும். இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்காக சொல்லிடுறேன். ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, இந்த பிறை பார்க்குற சம்மந்தமாக வருதுல, நீங்கள் பிறையை பார்க்காத வரை நோன்பு வைக்காதீர்கள்னு வரும். லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால, பிறையை நீங்கள் பார்க்கும் வரை நோன்பு வைக்காதீர்கள்னு ஹதீஸ் வரும். இந்த ஹிஜ்ரி கமிட்டின்னு கிறுக்கு கூட்டம் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு அரபியும் தெரியாது, கிராம மொழியாலும் தெரியாது. அவன் என்ன செஞ்சிட்டான்னா அது ஆண்டா கருதுவதுன்னு அர்த்தம், பார்க்குற அர்த்தம் கிடையாது. என்ன தரவுன்று சொன்னால் நீங்கள் வந்து கருத்தால் பார்க்குறது, கண்ணால் பார்க்குறது கிடையாது, விஞ்ஞானத்தை ஆய்வு செஞ்சு பார்க்குறேன்னு அர்த்தம் செய்வாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ராவுக்கு 2 அர்த்தம் இருக்குது. எப்போ எந்த அர்த்தம்னா அடிப்படை தெரியாதனால. தரவுல் ஹிலாலன்னா கண்ணால் பார்க்குறவன்னு அர்த்தம். ராங்கிற வார்த்தை ஒரு மஃபூல் தானே வந்திருக்கு. லா தசூமு, நோன்பு வைக்காதீங்க, ஹத்தா தரவுல் ஹிலால, ஹிலாலை நீங்கள் பார்க்கும் வரை. தரவுக்கு எத்தனை வந்திருக்குது? ஒரு மஃபூல் வந்திருக்கு. ஒரு மஃபூல் வந்து அந்த கண்ணை கொண்டு பார்க்குறது தான் அர்த்தம், கருத்தை கொண்டு சிந்திச்சு பார்க்குறன்ற அர்த்தத்துக்கு வராது. அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த இப்படியான சில இடத்த வைத்து கொண்டு ராவுக்கு இப்படி குரானில் வந்து நிறைய இடத்துல வந்திருக்குன்னு காட்டுவாங்க.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மஃபூல் உள்ளதாக இருக்கும். 2 மஃபூல் உள்ளதில் வந்து கருதுவது, நினைக்கிறன்னு அர்த்தம் வரும்ல. இது கருதுறதுன்னு அர்த்தம் கொடுத்து, பிறையை வந்து நீங்கள் கருதணும், பார்க்கணுன்னு அர்த்தம் கிடையாது. பிறை இருக்குன்னு சொல்லி விஞ்ஞான கருவி மூலமாகவோ அல்லது கணிதம் மூலமாகவோ கணித்தால், அது வரைக்கும் நீங்கள் நோன்பு கணிச்சால் நீங்கள் நோன்பு விட்டுறலான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த அந்த இல்மு இல்லாத ஒரு கூட்டம், அறிவு இல்லாத ஒரு கூட்டம், அறகுறையாக கொஞ்சம் அறிவு இல்லாதவன்லாம் அறிவு இல்லாதவனால எந்த வழிகேடும் மக்களுக்கு ஏற்படாது. அறகுறையாக உள்ளவனால் மட்டும்தான் வரும். அறவே ஒன்றும் தெரியணும், ஒன்றும் பேச மாட்டான் பாருங்களேன். கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது. இந்த ராவுக்கு 2 அர்த்தம் இருக்குன்னு விளங்காமல் கருதுங்கிற அர்த்தம் ஒரு இடத்த பார்த்துடுறது, அது பொருத்தமில்லாத இடத்துல இங்கே அந்த அர்த்தத்தை செய்கிறது. அந்த மாதிரி செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து கவனமாக இதெல்லாம் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறேன்னு. இதெல்லாம் நாளைக்கு வாய்வுக்கு உதவும். அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை விளக்குறோம். இப்போ ரா என்பதற்கு வந்து ஒரு மஃபூல் வந்தால் என்ன அர்த்தம்? சூமு லிருயத்திஹி, சூமு நோன்பு வையுங்கள், லிருயத்திஹி அதை பார்ப்பதற்காக, அதை பார்த்ததற்காக, அதை இன்னும் பிறையை பார்த்ததற்காக நோன்பு வையுங்கள் வருது. அங்கே ரூயத்துன்னு வந்திருக்கு. ரூயத்துங்கிறது பார்க்கறதுக்கு மட்டும் உள்ள அர்த்தம். ரஇ என்று வந்தால் தான் கருதுன்னு அர்த்தம். இவங்க ரூயத்துக்கு போய் ரயின்னு அர்த்தம் செய்வாங்க. இந்த ஹிஜ்ரா கமிட்டிங்கிறவங்களுடைய பேசிக்கே இதில் தான் நிற்கிது. இந்த அரபிக் கிராமர் தெரியாமல் அந்த இஷ்டத்துக்கு அர்த்தம் செஞ்சதுனால வந்து வேணும் தான் அது. எந்த ஒரு மொழியும் அந்த கிராமர் படி தான் அர்த்தம் செய்யணும். இது ஒரு கூடுதல் விஷயத்துக்காக வேண்டி இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.